ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நாகசம்பா பூ. ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் காட்டிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய பூத்துருச்சு. இன்னும் அதில் நிறைய மொட்டுக்கள் இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, பழைய மொட்டுக்கள்லாம் பெருசாக விரிஞ்சிச்சு. புது மொட்டு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி. காரணம் வந்து அடர்த்தியாக இருக்கிறதுனால மலர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேப் விட்டு கொஞ்சமாக ஒரு 7 பூ மட்டும் பறித்தேன். ஸோ பறித்த பூவை வேஸ்ட் பண்ண வேணாம், எப்படி வைக்கலான்ட்டு யோசிச்சுட்டு பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வச்சுருந்த ஒரு பாட்டில் வந்து எம்டியாக இருந்துச்சு. ஸோ அந்த பாட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாபிக்யூ குச்சி ஸ்டிக் இருக்குல்ல, அதில் தான் அந்த பூவை வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பாட்டிலில் ஃபெபிள்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபெபிள்ஸையும் போட்டு இது மாதிரி ஸ்டிக்கில் அந்த பூவை வச்சு வைக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றி கூட வைக்கலாம். கேப்லரி ஆக்ஷன், ஏன்னா உட்டு தானே, அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் அது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வைக்கிறேன். ஸோ இது மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இது மாதிரி பூக்கள்லாம் பூக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் ரெடி பண்ணோம் அப்படின்னா ஹாலில் டேபிள்லாம் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.